श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் மிக முக்கியமான ஆச்சாரியராக திகழ்ந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். தூப்புல் என்கிற திவ்யதேசத்திலே அவதரித்து இந்த சம்பிரதாயத்துக்கு பெரும் தொண்டுகளை இந்த சுவாமி ஆற்றியிருக்கிறார். அவருக்கும் நாம் தற்போது இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. பல ஆண்டுகளுக்கு இந்த ஊரிலே தான் சுவாமி வேதாந்த தேசிகன் வாழ்ந்து வந்தார். இங்கிருக்கும் பெருமானுக்கும் மற்ற சந்நிதியில் இருக்கும் எம்பெருமான்களுக்கும் பல ஸ்தோத்திரங்களை சுவாமி வேதாந்த தேசிகன் இயற்றி இருக்கிறார். தேசிகனுடைய பெருமைகளை பார்த்தோம் என்றால் அவர் வேதாந்த நூல்களுக்கும் வியாக்கியானம் இயற்றி இருக்கிறார். ரகசிய நூல்களுக்கும் வியாக்கியானமாக தானே பல நூல்களையும் இயற்றி உள்ளார். அருளிச் செயல்களின் பொருளையும் எடுத்து உரைத்திருக்கிறார். அதே போல நாம் தினமும் ஓதக்கூடிய பலவிதமான ஸ்தோத்திரங்களையும் தானே இயற்றி உள்ளார். கவி தார்க்கிக சிம்ஹம் என்ற அந்த சுவாமிக்கு பிருதம் உண்டு. கவிஞர்களுக்குள்ளும் சிங்கத்தை போன்ற உயர்ந்தவர், சிறந்தவர். தர்க்கம் செய்து வாதிடக்கூடியவர்களுக்குள்ளும் மிக உயர்ந்தவர், வல்லமை படைத்தவர். கவிதார்க்கிக சிம்ஹம் என்று அழைக்கப்படுகிறார். அந்த சுவாமி இங்கிருக்கக்கூடிய தேவநாத பெருமானை தரிசித்து அவனுடைய அழகிலே ஈடுபட்டு அச்சுத சதகம் என்கிற ஒரு அழகான நூலை இயற்றி உள்ளார். இந்த ஊர் பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு என்று பார்த்தோம். மூலவருக்கு தேவநாதன் என்று திருநாமம், உற்சவருக்கு தாசசத்யன், அடியவர்க்கு மெய்யன் என்று ஒரு திருநாமம். அதே போல மேவு சோதியன் என்று ஆழ்வார் பாடும்படிக்கு ஸ்திரஜோதிஸ் என்றும் பெருமான் அழைக்கப்படுகிறார். அதே போல அச்சுதன் என்று பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அச்சுதன் என்றால் நழுவாதவர், அதேபோல் தன்னை பற்றினவர்களை நழுவ விடாதவர் என்று பொருள். நாம் பகவானுடைய திருவடிகளை பற்றினோம் என்றால் ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விடமாட்டார், நழுவ விடாமல் கூடவே வைத்து பார்த்து கொள்ளுகிறார். அது அச்சுதன் என்கிற திருநாமத்தாலே காட்டப்படுகிறது. அந்த அச்சுதனுக்காகவே 100 ஸ்லோகங்களை கொண்ட அச்சுத சதகம் என்பதை பாடியிருக்கிறார். கீழே தேவநாதனை பற்றின பஞ்சாசத்து 50 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை பற்றி தெரிவித்திருந்தேன். இது மற்றும் ஒரு கிரந்தம். ஆனால் இந்த கிரந்தத்தில் என்ன பெருமை தெரியுமா? இந்த கிரந்தத்திலேருந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறேன், உங்களுக்கு புரியறதான்னு பாருங்கோ. ஆனால் புரியாது, சம்ஸ்கிருதத்தில் தானே இயற்றி இருக்க வேண்டும். ஸ்லோகத்தை பாருங்கோ. நமஹதி அசான நாகம் சச்சம் தாசான அச்சு டிரஜோயிம். இதான் புரியறதா? ஒன்றுமே புரியலையோ இல்லையோ. ஏன் புரியவில்லை என்றால் இது பிராகிருதம் என்கிற ஒரு மொழியிலே இருக்கிறது. அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்திலேயே 2 வடிவங்கள் இருந்தன. ஒன்று சாதாரண மக்கள் பேசக்கூடிய கொஞ்சம் வேறுபட்ட சம்ஸ்கிருதமாக இருக்கும், அதுக்கு தான் பிராகிருதம்னு பெயர். அந்த பாஷையிலே, என வேதாந்த தேசிகன் தன்னையே ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு பகவானை நாயகனாக நினைத்து இந்த பாசுரங்களை பாடுகிறார். அதனால பிராகிருத பாஷையிலே இந்த பிரபந்தத்தை அமைத்துவிட்டு அதற்கான சம்ஸ்கிருத ஸ்லோகத்தையும் அவரே எழுதியிருக்கார். இப்போ அதை படிக்கட்டுமா? நமத திரிதசானாம் நாத சத்யம் தாசானாம் அச்சுதம் ஸ்திரஜோதிஹி கருட நதி தட்டமாலம் அகீந்திர நகர் ஔஷதாச்சலைக்க கஜேந்திரம். இப்போ புரியறதோ இல்லையோ? கேட்ட வார்த்தைகளாட்டமான இருக்கோ இல்லையோ? இது சம்ஸ்கிருத ஸ்லோகம். நமத திரிதசானாம் நாதம், திரிதசர்கள் 33 கோடி தேவர்கள், அவர்களுக்கு தலைவனான பகவானை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அந்த அச்சுத சதகத்தையும் இந்த பெருமானுக்காகத்தான் பாடினார். அதே போல் இந்த பிராகாரத்தில் சுற்றி வந்தோம் என்றால் ஒரு அழகான ராமபிரானுடைய சந்நிதி இருக்கிறது. ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமானோடு கூட அழகான வடிவத்தோடு காட்சி அளிக்கிறார்கள். இந்த ராமனை பார்த்து சேவித்துத்தான் ஈடுபட்டு ரகுவீர கத்யம், மகாவீர வைபவம்னு மற்றொரு பெயர் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தையும் இயற்றி இருக்கிறார். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய தமித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய தசவதன தமித தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவ என்று தொடங்கி, இது ஸ்லோக வடிவமா இருக்காது, இது கத்திய வடிவம், புரோஸ்னு சொல்றோம் இல்லையோ, இப்படி வரி வரியாக இருக்கும். மொத்த 6 காண்டங்கள் உத்தரகாண்டத்தோடு சேர்த்து என்ன பொருளோ அப்படியே சின்ன சின்னதா இந்த ஸ்தோத்திரத்திலே எழுதி இருக்கிறார். அந்த ரகுவீர கத்தியத்தையும் இந்த ஊர் பெருமானுக்குத்தான் பாடினார். அடுத்து இங்கேயே ஒரு கண்ணன் இருக்கிறார். அந்த கண்ணனுக்காகத்தான் கோபால விம்சதி
20 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு அற்புதமான பிரபந்தம். அதையும் பாடினார் என்று சொல்லப்படுகிறது. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் என்று தொடங்கி அழகான ஸ்லோகங்கள். கண்ணுடைய லீலைகள், அவர் வெண்ணெய் திருடினது, மக்களை ஈர்த்தது, இது அனைத்தையும் அழகாக சுவாமி வேதாந்த தேசிகன் பாடுகிறார். இது எல்லாம் இந்த ஊரிலே அவர் பாடின ஸ்தோத்திரங்கள். இது மட்டுமல்ல, அவருக்கு மிக முக்கியமான ஒரு தொடர்பு இந்த திவ்யதேசத்தோடு உண்டு. இப்போ ஒரு கோயிலை பார்த்தோமா, தேவநாத பெருமானுடைய சன்னதியை சேவித்து விட்டோம். இதன் வாசலுக்கு நேர் எதிர்த்தாற்போலே தான் ஔஷதகிரி என்று ஒரு சின்ன குன்று, 74 படிகளை கொண்ட ஒரு சின்ன மலை இருக்கு. ஔஷதகிரின்னு அதற்கு பெயர். அந்த மலைக்கு மேலேதான் சுவாமி வேதாந்த தேசிகன் வந்து இருந்து கருட பகவானை குறித்து தியானம் செய்தார். அவர் தியானத்தாலே மகிழ்ந்த கருடன் இங்கு பிரத்யக்ஷமாகி அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த இடம் இன்னும் இருக்கு. அந்த மலைக்கு மேலே போனோம்னா தேசிகன் தியானம் பண்ண இடத்தை சேவித்துக் கொள்ளலாம். கருடன் காட்சி அளித்தார். அப்பதான் அவரை குறித்து கருட பஞ்சாஷத், அந்த கருட பகவானை குறித்து 50 ஸ்லோகங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் பாடினார். அதனாலே மகிழ்ச்சி அடைந்த கருடன் அடுத்தது ஹயக்ரீவ மந்திரம், ஹயக்ரீவ பகவானை பற்றின ஒரு மந்திரத்தையும், ஒரு சின்ன ஹயக்ரீவருடைய விக்கிரகம், யோக ஹயக்ரீவர்னு அவருக்கு பெயர், கால்களை மடித்து யோக தசையில் அமர்ந்து கொண்டு ஹயக்ரீவர் இருப்பார். அந்த விக்கிரகத்தையும் தேசிகனுக்கு ஏழப்பண்ணி கொடுத்தார் கருடன். அந்த விக்கிரகத்தை இப்பவும் கீழே மலைக்கு கீழ் இருக்கும் சந்நிதியில் தேசிகன் ஆராதித்த அந்த ஹயக்ரீவரை இந்த இடத்துல நாம சேவித்துக் கொள்ளலாம். தேவநாதனுடைய சந்நிதிக்குள்ளேயே இருக்கிறார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை கொண்டு மறுபடியும் தியானம் செய்ய தொடங்கினார் தேசிகன். அப்ப ஹயக்ரீவனே அவருக்கு பிரத்யக்ஷமாக வந்து தன்னுடைய அருளை கொடுத்து சிறந்த ஞானம் சாமர்த்தியம் அனைத்தையுமே வழங்கினார், அருளினார் என்று குரு பரம்பரை தெரிவிக்கிறது. இது அனைத்தும் நடந்தது. கவிதார்க்கிக சிம்மம் இத்தனை கிரந்தங்கள், இத்தனை வியாக்கியான நூல்களும் சரி, சுதந்திர நூல்களும் சரி, இத்தனையும் செய்யும் வல்லமை அந்த ஹயக்ரீவன் அருளால் தானே கிடைத்திருக்கணும். என்றோ ஒரு நாள் மது கைட்டபன் என்று 2 அசுரர்கள், அவர்கள் வேதத்தை பிரம்மாவிடமிருந்து திருடிக் கொண்டு போனார்கள். அதை மீட்டு கொடுப்பதற்காக ஹயக்ரீவ அவதாரம் பண்ணார். அதே ஹயக்ரீவன் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு இந்த இடத்திலே பிரத்யக்ஷமாக வந்து காட்சி அளித்தார். அப்ப இந்த மலைக்கு மேலே தேசிகன் தியானம் செய்த இடமும் இருக்கிறது, அந்த ஹயக்ரீவ பெருமானுடைய சந்நிதியும் இருக்கிறது. ஔஷதகிரிக்கு மேலேதான் ஹயக்ரீவன் எழுந்தருளி இருக்கிறார். மூலவரை சேவித்தோம் என்றால் அழகான வடிவம், கீழே ஒரு தாமரை பீடம், அதற்கு மேல ஹயக்ரீவன் குதிரை முகத்தை உடைய ஒரு பகவானுடைய அவதாரம். முன்னே உலகேழும் இருள் மண்டி உண்ண வந்து பன்னுகலை நால்வேதம் பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய என் பரமன்னு ஆழ்வார் பாடுகிறார். பரிமுகம், குதிரை முகத்தோடு ஹயக்ரீவனாக வந்து பகவான் வேதத்தை எல்லாம் மீட்டுக் கொடுத்தாரே, அந்த ஹயக்ரீவ பெருமாள் குதிரை முகத்தோடு இடது மடியிலே மகாலட்சுமி தாயாரை அமர்த்தி கொண்டு காட்சி அளிக்கிறார். வலது கையிலே உபதேச முத்திரை, ஞானத்தை உபதேசித்துக் கொண்டு, இடது கையிலே ஓலைச்சுவடி புஸ்தகங்கள், ஞானத்துக்கெல்லாம் தெய்வம் தானே. இந்த ஹயக்ரீவனை சேவித்துத்தான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்று வேதாந்த தேசிகன் பாடியிருக்கிறார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று அதில் ஒரு ஸ்லோகம். ஞான ஆனந்தமயம், ஞானமே வடிவமானவர், ஆனந்தமே வடிவமானவர், நிர்மல, ஒரு குற்றம் ஒரு அழுக்குமற்ற வெள்ளை பளிங்கு போலே இருக்கக்கூடிய திருமேனியை உடையவர், ஆதாரம் சர்வ வித்யானாம், எல்லா வித்தியைகளுக்கும் அவர்தான் ஆதாரம். அவர் அருள் இருந்தால்தான் கல்வி பெருகப் போகிறது. அது இந்த உலக கல்வியோ வைதிகமான பகவானை பற்றின ஞானமோ எல்லாத்தையும் அவர்தானே வழங்க வேண்டும். அப்படி ஹயக்ரீவ பெருமான் இருக்கிறார். அவர் இருக்கிற நிலையை அப்படியே வியாக்கியானம் பண்றார். வியாக்கியா முத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்கச்சக்கரே பிப்ரது பின்ன ஸ்பட்டிகருச்சிரே புண்டரீகே நிஷண்ணஹா. அழகான தாமரையில் ஒரு கையாலே வியாக்கியா முத்ரா, அதான் உபதேச முத்திரை, அதை வைத்துக்கொண்டு புஸ்தகம் சங்கச்சக்கரங்கள் இது அனைத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறார். புண்டரீகே நிஷண்ணஹா அம்லான ஸ்ரீஹி, குற்றமற்ற ஒளிய அழகை பொருந்தியவர். அமித விபவைஹி அம்சுபி பிளாவயன்மாம் ஆவிர்பூயாத் அனகமகிமா மானசே வாகதீஷா. வாக்குக்கு பேச்சுக்கு தலைவனான அந்த பகவான் என்னுடைய மனதில் எப்போதும் ஆவிர்பவிக்க வேண்டும், தோற்றமளிக்க வேண்டும், ஒரு நாளும் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு பிரார்த்திக்கிறார். அதெல்லாம் பாடினது இந்த இடத்துல ஹயக்ரீவ பெருமானை சேவித்துத்தான். அந்த மூலவரையும் சேவித்துக் கொள்ளலாம். அவருடைய உற்சவரை சேவித்தோம்னால் அதே போல இருப்பார். மடியில தாயார் மட்டும் கிடையாது, இது ஒண்ணுதான் வேறுபாடு. மற்றபடிக்கு அதே ஞானமுத்திரை, அதே ஓலச்சுவடி, இது அனைத்தோடும் உற்சவரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இவர்கள் மட்டுமல்ல,
அந்த கர்ப்பகிரகத்திலேயே அந்த நடுவுல லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு வலது பக்கத்தில் வேணுகோபாலன் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். அவருக்கு இடது பக்கத்தில் கருட பகவான் இருக்கிறார். கருடன் தானே முதல்ல வேதாந்த தேசிகனுக்கு காட்சி அளித்தார். அந்த கருடனையும் சேவித்துக் கொள்ளலாம். அவருக்கு இடதுபுறத்தில் நரசிம்ம பெருமானும் ஒரு அழகான வடிவத்தோடு காட்சி அளிக்கிறார். ஒரே இடத்துல இத்தனை பேர், நரசிம்மர், கருடர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், வேணுகோபாலன், இவர்கள் அனைவரையும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். மூலவர், உற்சவர் அனைவரையும் சேவித்துக் கொண்டும் இந்த மலைக்கு மேலே எழுந்தருளுகிறார். புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரம், சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு திருநக்ஷத்திரம் இல்லையோ, அவர் அவதரித்த தினம். அன்றைக்கு அழகான ரத்னாங்கியை அணிந்து கொண்டு இந்த ஊரிலே தேசிகன் காலத்திலேயே ஏழ பண்ணப்பட்ட, அவர் அனுமதியோடு எழுந்தருள பண்ணப்பட்ட விக்கிரகமே இருக்கிறது. அவர் ரத்னாங்கி சாத்தி கொண்டு மலைக்கு மேலே எழுந்தருளி இங்கு மங்களாசாசனம் செய்கிறார். வெகு விமரிசையாக உற்சவம் கொண்டாடப்படுகிறது. அது எல்லாம் இந்த ஊருக்கு இருக்கிற பெருமம். அப்ப பகவானே வந்து தேவநாதனாக இருந்த பெருமை, ஆச்சாரியரால வந்து அவர் இருந்தபடியால ஏற்பட்ட பெருமை, இத்தனை பெருமைகளும் இந்த ஊருக்கு உண்டு. பல ஸ்தோத்திரங்களை பாடி இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் பகவானுடைய வெவ்வேறு அம்சங்கள், வெவ்வேறு குணங்கள், இது அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். இது எல்லாம் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். அதோடு கூட இந்த ஊரிலேயே பிரதட்சணமா வீதியில் வலம் வரும்பொழுது ஒரு தனியார் சந்நிதியிலே சுவாமி மணவாள மாமுனிகளையும் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். அவருக்கு ரொம்ப அழகான திருமேனி. பொதுவாக மணவாள மாமுனிகளுக்கு எந்த ஊர்லேயும் பெரிய திருமேனி இருக்காது. இந்த ஊரில் தான் அண்ணா பெரிய திருமேனியோடு சேவை சாதிக்கிறார். யஸ்துதிம் யதிபதி பிரசாதினீம் வியாஜஹார யதிராஜ விம்சதிம் தம் பிரபன்னஜன சாதகாம்புதம் நௌமி சௌமிய வரயோகி புங்கவம். ராமானுஷருக்கு பக்தராக யதீந்திர பிரவணர் என்று திருநாமம். ஆதிசேஷன் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார். முதல்ல அனந்தன், அடுத்து லக்ஷ்மணன், அடுத்து பலராமர், அப்புறம் ராமானுஷர். அந்த ராமானுஷரே மறுபடியும் வந்து மணவாள மாமுனிகளாக அவதரித்து 80 ஆண்டுகள் இங்கு இருந்து பல கைங்கரியங்களை செய்தார். பல நூல்களையும் இயற்றி கொடுத்தார். பிரபன்னஜன சாதகாம்புதம், அழகான ஒரு வார்த்தை சொல்றார். பகவானையே பற்றின சரணாகதர்கள், பிரபன்னர்கள், அவர்களெல்லாம் சாதகப் பறவைன்னு ஒரு பறவை உண்டாம். அந்த பறவை என்ன பண்ணும்? பூமியில் இருக்கிற தண்ணீர் எதையுமே குடிக்காது. தனக்கு தாகம் தீரணும்னால் ஆகாசத்திலிருந்து மழை பெய்ய வேண்டும். மழை நீரை மட்டும்தான் குடிக்குமா அந்த சாதகப் பறவை என்பது. அதை போல சரணாகதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் அனுபவித்து அதில் ஆனந்தமே படக்கூடாது. அப்ப அவர்களுக்கு யார் மழை பொழிவார்கள்னால் மணவாள மாமுனிகள் தான் மேகம் போல இருக்கிறாராம். சரணாகதர்கள் மகிழ வேண்டும், அவர்கள் தாகம் தீர வேண்டும் என்றால் அவர்கள் குடிக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கும் மேகமாக மணவாள மாமுனிகள் இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அந்த மணவாள மாமுனிகள் எத்தனையோ உபதேசங்களை செய்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு பக்தனுக்கு அவனுடைய ஆச்சாரியன்தான் முக்கியமானவர். ஆச்சாரியனை பற்றினால்தான் பகவான் வைகுந்தம் கொடுப்பார் என்பது அவருடைய உறுதியான முடிவு. ஞானம் அனுட்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார்கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். நீங்க திரும்ப திரும்ப பகவானிடத்துல போய் வைகுந்தம் கொடு வைகுந்தம் கொடுன்னு கேட்க வேண்டாம். நல்ல ஞானமும் அதற்கு தகுந்த நடத்தையும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனை பற்றி விட்டீர்கள் என்றால் பகவான் தானே கொடுத்து விடுவார். அந்த ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் நம்முடைய கடமை. அவரை விட்டு பிரியவே கூடாது என்பது மணவாள மாமுனிகளுக்கு இருந்த உறுதியான முடிவு. அதையே தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசம் செய்து போனார். அந்த மணவாள மாமுனிகளுக்கும் இந்த இடத்துல ஒரு தனியார் சன்னதி இருக்கிறது. அழகான வடிவம், சேஷ பீட்டம். ஆதிசேஷனுடைய பீட்டத்தில் மேல் ஆதிசேஷன் குடை பிடிக்க மணவாள மாமுனிகள் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கும் விமரிசையாக 10 நாட்கள் ஐப்பசி மூலம் வரும்போது உற்சவம் இந்த ஊரிலே நடத்தப்படுகிறது. வைகுண்ட நாயகி தாயாரோடு தேவநாத பெருமானிடத்திலே விடை பெற்று கொண்டு அடுத்தது மிக முக்கியமான திவ்யதேசம், அதை நோக்கி நகர்வோம்.